அப்படிப்பட்ட மனுஷன். இன்னொன்னு ஒரு கவிதை எழுதினார், மனிதன் ஆபத்திலேயே சல்லி பெயர் எழுதினார். ஏன்னா அப்படியே பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏற்றுட்டு குறையும் சொல்லிட்டோம். சில பேர் கல்யாணம் அப்படி சாப்பிட்டு 4 பேர் குடும்பம் வந்து சாப்பிடுவாங்க, 5 ரூபா மொழியா கட்டுவாங்க. ஆனா அந்த சாப்பாட்டை பத்தி 5 ரூபா சொல்லிடுவாங்க. நான் சொல்லவா, சார்லஸ் மார்டின் இருக்கார், என்னோட பேப்பர் இருக்கார், முன்னாடி கேமரா பார்த்து இருக்கார், அவர் நண்பர் இருக்காங்க, டீம் இருக்கு. எந்த மனுஷனுக்கு மனசுல இருந்து சிரிப்பு வரும் தெரியுமா? நிறைய பேருக்கு உதட்டு இருந்து சிரிப்பு வரும். இப்படியே இருப்பாங்க வாழ்க்கை. எந்த மனுஷனுக்கு உள்ளத்துல இருந்து இதயத்துல இருந்து சிரிப்பு வரும் தெரியுமா? தான் செய்த செயலுக்கு எந்த அங்கீகாரமும் எதிர்பார்க்காமல் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டே இருந்தால் அந்த மனிதனுக்கு தான் இதயத்தில் இருந்து சிரிப்பு. அதனாலதான் நான் படிச்ச வாசகம் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தோன்னே என்ன ஒரு டீ கூட போட்டு பக்கத்துல கொடுத்தது இல்லை. ஒரு டீ நம்ம உடம்பு தெரியும், டீ வேணுமான்னு கேட்காங்க. ஏன்னா போன வாரம் சண்டை 2 பிரதம வந்துருக்கோம், அதனால பண்ணாங்க. இப்படி நம்ம வச்சிருக்கோம். அதனால மகாத்மா பாலிஸ்தாரு, டேய் உள்ளத்துல உண்மையா வச்சுக்கூடா, உள்ளத்திலே உண்மைகளை உண்டாகி. எங்க ஒளி உண்டாகும்? வாக்கிலே ஒளி உண்டாகும். நீ பேசுறது சுத்தமா இருந்தா எப்ப? உன் மனசு சுத்தமா இருந்தா. அதான் ஒரு எழுத படிச்சேன், ஒரு புக்கை பார்த்தோம்னா சில பேர் புக்கை மட்டும் பார்ப்போம், அட்டையை மட்டும் பார்ப்பாங்க. நாம் புத்தகங்களை போன்றோம். மனுஷன் எப்படி புத்தகங்களை போன்றோம். பெரும்பாலும் நம்முடைய அட்டையை மட்டுமே பார்க்கிறார்கள். என்ன அப்படி மட்டுமே பார்ப்போம். கரெக்டா? பெரும்பாலும் நம்முடைய அட்டையை மட்டுமே பார்க்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே முன்னுரையை படிக்கிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே முன்னுரையை படிக்கிறார்கள். பலரோ விமர்சகர்களை நம்புகிறார்கள். என்ன பத்தி அமைப்பு சொல்லுவானோ, விமேகம் சொல்லுவானோ, அப்படியாயிரும் இப்படியாயிரும். பலரோ விமர்சகர்களை நம்புகிறார்கள். மிக சிலரே நம் உள்ளடக்கத்தை அறிவார்கள். உள்ளடக்கத்தை அறிந்து கொண்ட மனிதர்கள் நம் அருகில் இருந்தால் அதை விட வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற விஷயம் வேறு ஒன்றும் இல்லை என்று இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோரும் நம்புங்கள். உள்ளடக்கம் என்பது உள்ளே நீங்கள் தேக்கி வைத்திருக்கிற சிந்தனை. உள்ளடக்கம் என்பது அடுத்த மனிதர்கள் மீதான பரிவு. உள்ளடக்கம் என்பது சொன்ன சொல் தவறாமை. உள்ளடக்கம் என்பது இந்த சமுதாயம் எனக்கு நிறைய கொடுத்தது, பதிலுக்கு இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன கொடுக்க போகிறேன். அதனாலதான் SS நியூஸ் டிஜிட்டலோ மரியாதைக்குரிய சார்லஸ் மார்டின் என்ன முடிவு பண்ணாங்க? இந்த புதுச்சேரிக்காக தன்னை அர்ப்பணித்த மனிதர்களை மேடை ஏற்றி கௌரவிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த மனிதர்கள் எண்ணம் மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைப்பற்ற மனுஷனை மட்டும் நானே இருக்கும். ஒரு 80-85 வயசு வாழ்ந்து செத்து மேல வைத்தார். சொர்க்கத்தோட கதவு பூட்டி இருக்கு. இவன் போய் கத்திருக்கான். சொர்க்கம் இருக்குல்ல, கத்திருக்கான். கனவு தொடங்க, கனவு தொடங்க. உள்ள இருந்து நம்ம வந்து சித்திரம் கனவு வந்து என்னன்னு கேட்டுக்க. வெளியே நம்ம சொல்லியிருக்காரா? உனக்கு தெரியாதா? நீ வேணும் இல்லை வேணாம். ஓகே, ஓ இந்த சொர்க்கத்தோட கதவு மூடி இருக்கு, நான் சொர்க்கத்துக்குள்ள வரணும். நீ சொர்க்கத்துக்குள்ள வரணும்னா ஏதாவது புண்ணியம் இருக்குதா? புண்ணியமா அப்படின்னு யோசிச்சுட்டான். 80 வயசு வாழ்க்கை யோசிச்சுட்டு சொல்லியிருக்கான். ஞாபகம் என் சொந்தக்காரங்க அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்க குடும்பத்துக்காக உடம்பு சரியில்லை, காசு கேட்டாரு. 10,000 ரூபாய் கேட்டாரு. கொடுத்தியா அப்படின்னு கொடுத்தேன். எவ்வளோ? 10 ரூபா. அவன் கேட்டது 10,000 ரூபா. நீ கொடுத்தது 10 ரூபா. அவ்வளவுதான் பண்ணிட்டியா? இல்ல, சிக்கல் ஒரு பிச்சைக்காரங்க கான்செப்ட் பண்ணாங்க. 5 ரூபா கொடுத்தேன்.
நீ வாழ்ந்த 80 வயசுல மொத்தமே 15 ரூபா தான் கொடுத்துருக்க. ஆமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, உள்ள போய் எமர்ஜென்சி கேட்க கடன் கொடுத்து உள்ள போயிருக்க. உள்ள போனோட அடுத்த 5 நிமிஷத்துல வந்து கதவை திறந்துருக்க. வெளியே கேட்டுருக்கான், என்ன ஓகேவா உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டுருக்கான். அதுக்கு சித்திரகுப்த கையில 15 ரூபாய் கொடுத்து, நீயா நரகத்துல போய் படுக்கிறியா இல்ல செருப்பு கொண்டு அடிக்கிறவாங்க கேட்டார். 80 வயசு வாழ்ந்த வாழ்க்கையில நான் அவன் செய்ததான் நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டிருந்தாங்க. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் என்ன எதிர்த்தீர்கள் என்பதை பொறுத்து உங்களுக்கான புகழ் சேரப்போவதில்லை. என்ன பொறுத்தீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கு. ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் பேசுகிற ஒரு சொல்லை, ஒரு கான்செப்டை உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்கள் கொண்டாடுறாங்க. போய் கைட்டி பாருங்க, குண்டு அப்படின்னு பேர். அது என்ன சொல்லுது? அந்த வார்த்தை ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் பேசுகிற அந்த விழுமைய மிக்க சொல் என்ன சொல்லுது அப்படின்னா, குண்டு அப்படின்னா இங்க நான் அப்படின்னு ஒரு கிடையவே கிடையாது. இங்க நான் அப்படின்னு ஒரு கிடையவே கிடையாது. இங்க நான் என்பது நாம் என்று பொருள். உங்களால் தான் நான் இருக்கிறேன், என்னால் நீங்கள் இல்லை. இங்க எல்லாமே உண்டு. இங்க நான் தனியா ஒரு ஆளே கிடையாது. இங்க நாம் என்பதுதான். அதனாலதான் இந்த நிகழ்வை இவ்வளவு பெரிய அரங்கத்துல இவ்வளவு செலவு பண்ணி எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்ணுவதற்கான அடையாளம் என்ன? இங்க நான் சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் கிடையாது. புதுச்சேரியினுடைய அடையாளங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள். உங்களால் நான், என்னால் நீங்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சிகளை புரியுதா? இந்த உங்கள்கிட்ட இன்னும் அழகா சொல்றதுக்கு ஒரு சமூக ஆர்வலர் ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் வசிக்கிற கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒரு கூடை மாம்பழத்தை வச்சார். பசியால் வாடுகிற சாதாரண குழந்தைகள் இருக்கிற கிராமம் ஒரு கிராமம். ஒரு கூடை மாம்பழம் வச்சுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வச்சார். ஓட்டப்பந்தயம். எல்லாரும் வரிசையா நில்லுங்க. 20 குழந்தைகள் வரிசையா நின்னாங்க. எல்லாரும் ஒரு குழந்தையோட இடைவெளி வச்சுங்க. எல்லாரும் ஒரு இடைவெளி நின்னாங்க. நான் விசில் அடிப்பேன். விசில் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் 20 பேர் ஓடி 100 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த மரத்தை தொட வேண்டும். ஓகே சார். யார் போய் மரத்தை தொட்டு திரும்ப வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த ஒரு முறை மாம்பழம். ஓகே சார். விசில் சத்தம் கேட்டது. தனித்தனியாக நின்று கொண்டிருந்த அந்த 20 குழந்தைகளும் விசில் சத்தம் கேட்டவுடன் ஒருவருக்கொருவர் கைகளை பிணைத்துக் கொண்டார்கள். எல்லாரும் கை மரத்தை ஓடினாங்க. மரத்தை கட்டி பிடிச்சாங்க. மறுபடியும் வந்தாங்க. பழங்களை எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. போட்டி நடத்துறவர் சொன்னாரு, நான் சொன்னது ஒரு புரிஞ்சுட்டா புரியலையான்னு கேட்டாரு. புரிஞ்சுச்சு, என்ன சொல்லுங்கன்னாரு. அதுக்கு ஒரு குழந்தை சொல்லுச்சு, நீங்க விசில் ஊதுவீங்க, விசில் ஊதுறோட ஓடணும். யார் முதல்ல போய் மரத்தை தொட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு மாம்பழ பரிசு. கரெக்ட் தானே? கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆனா நான் விசில் ஊதுறோட தனித்தனியா இருந்தீங்க. எல்லாருமே ஒருத்தரோட கை பிடிச்சி சேர்ந்து ஓடுனீங்க, மரத்தோட சேர்ந்து வந்தீங்களே, என்ன காரணம் கேட்டாரா? அதற்கு பழங்குடியின மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் வசிக்கிற அந்த பந்தயத்துக்கிறவங்க ஒரு குழந்தை சொல்லிச்சான், ஐயா இங்கு நான் என்பது கிடையாது. நான் என்ற சொல்லுதான் இங்கு கிடைப்பதை பகிர்வதற்கு பெயர்தான் மனிதம் என்று சொல்லியதான் நன்மை. மிகப்பெரிய சந்தேகத்துக்கு மத்தியில் இந்த வேலையில் ஒரு கூட்ட சலசலம். மக்கள் இருப்பார்களோ இருக்க மாட்டார்களோ என்ற எண்ணம் அத்தனையும் இதற்கு ஒழுங்கி நல்ல தன்னை கேட்டு கைப்பற்றிய கூட்டத்தில் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் பிரயாணம் கொடுத்த மண்ணுள்ளதா? இந்த சாதாரண விஷயமாக இந்த மண்ணுடைய இந்த மேடை ஏறி உங்களோட கௌரவிக்கிற இந்த தர்மத்தை கௌரவம் திரும்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எந்த துறையில் நீங்கள் அடையாளமாக இருக்கிறீர்களோ அந்த துறைக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த விழாவில். ஒருவேளை மரங்களை நடுவதன் மூலமாக இந்த அடையாளம் தரப்பட்டு உங்களை சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கௌரவித்தார். மறுபடியும் சார்லஸ் மார்ட்டின் உங்களை அழைத்து புதுச்சேரியிலேயே அதிக மரங்களை கட்டவர் நீங்கள் தான்,
உங்களுடன் பேப்பரை எடுத்துக்கொண்டு நான் பெருமையிடுவேன் என்று அந்த மனிதர் உங்களை பாராட்டுங்கள். அப்படி இருக்கு ஒரு செயல்பாடு. நேரத்தை அலுவலகத்தில் ஒரே ஒரு செய்தியோடு பேச்சு நிகழ்ச்சி. கேட்பதற்கு காதுகளும், பேசுவதற்கு தாய்மொழியும், தட்டுவதற்கு கைகளும் இருக்கிற மொழி பேச்சை நிறுத்துவது சிரமம். ஆனால் எந்த இடத்தில் பேச்சை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்த பேச்சாளர்களால் பேச்சாளராக இருக்க முடியும் என்பது என் ஆசிரியர் எனக்கு கற்றுக்கொடுத்தார். அன்னையில் ஒரு சம்பவம். பத்மா என்ற ஒரு பெண்மணி, ஈரோட்டை சேர்ந்தவர், திருச்செந்தூரிலே கோயில் திருவிழாவுக்காக சென்றிருக்கிறார். குமாரபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஒரு வழியில் நடத்துகிறாங்க சகோதரி. தான் வீடு கட்டணுங்கிற எண்ணத்துல தன்னுடைய சகோதரிகிட்ட ஒரு 27 சவரன் நகையை வாங்கி வந்திருக்கிறார். நான் வீடு கட்ட போறேன் திருப்பி. அப்படி ஒரு நல்ல அக்கா கிடைச்சிருக்காங்க. அக்கா சில அக்கா போனா இருக்கிறது அப்படி கொடுக்கணும். 27 சவரன் நகையை வாங்கி வந்திருக்காங்க. திருச்செந்தூர்ல வந்து அம்பேத்கர் பஸ்ஸில் ஏறிருக்காங்க. 20 பஸ்ஸாக அந்த அக்கா ஏறிருக்காங்க. நகையை கொண்டு வந்த பையை தூக்க கழகத்தில் கவனக்குறைவாக பஸ்ஸிலேயே வச்சுட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ரியலைஸ் பண்றாங்க. ஐயோ, வீடு கட்டுறதுக்காக சகோதரியை 27 சவரன் நகை வாங்கிட்டு வந்த பையன் பஸ்ஸிலேயே வச்சுக்கோங்க, என்ன ஆகுதுன்னு தெரியலையே பதட்டப்பட்டு அந்த பயணச்சீட்டில் இருக்கிற போன் நம்பருக்கு போன் பண்றாங்க. மதுரை மாவட்டத்தை சார்ந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கண்டக்டர் கண்ணாசி என்பது அவருடைய பெயர். அவர் போன் அட்டன் பண்ணி யாருக்கு செய்ய கேட்கிறாரு. சார், அண்ணா சார் பேசுறேன் பதட்டமா சொல்லி திருச்செந்தூருக்கு வந்த சார், நகையெல்லாம் கையில் வச்சுக்க சார், அவன் நம்பிதான் சார் எங்க வீடு கட்டுற வேலையே இருக்கு, என்ன சார் ஆச்சு தெரியல சார் பதட்டமா சொன்னாங்க. இந்த மரியாதைக்குரிய கண்ணாசி அப்படி சொன்னாரா, கவலைப்படாத சகோதரி, உங்களுடைய பையை அந்தியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறேன், தாராளமாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஒரே சகோதரி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த காவல்துறை காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அந்த கண்டக்டர் அந்த டிரைவர் மூலமாவே அந்த பெண்மணிட்ட இந்த பையனை நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி பாராட்டு கொடுத்திருக்காங்க. நந்தோ ஒருவர் உலகில் அவர் குறித்து எல்லோருக்கும் செய்யும் வரை மன நிறைவான நான் வந்து ஒரு 2 மணி நேரம் காப்பேன். அதன் பிறகு அப்துல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் என்னை அழைத்தீர்கள், ஞாபகம் மன்னிக்க வேண்டும். கூட்டத்தின் காரணமாக உடனே ஒரு அழைக்க முடியல. நீங்கள் உடனே அழைச்சிருந்து இல்லை, நானே சார்லஸ் மார்ட்டின் சார்ல பேசுகிறேன், நானே பேசுகிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டா. ஆனால் நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். எந்த மனிதன் தான் இருக்கிற இடத்தினுடைய சூழலை புரிந்து கொள்கிறானோ அந்த மனிதனால் தான் அந்த சூழலை வெற்றி பெற வைக்க முடியும் என்பதை சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் ஓடி செய்கிற உதவிகளில் காணொலிகளாக நிறைய பார்க்கிறேன். தூர்வாரப்பட்டது நீட் முயற்சியில் பணம் இல்லாமல் சேர முடியாத உணவுகளுக்கு பணம் தருகிறாங்க உள்ளம் அனைத்தையும் பார்க்கிறேன். பார்க்கும்போது நான் படித்த கவிதை நினைவுகிறது. அந்த கவிதையோடு பேசுகிறேன். எந்த மழையானாலும் ஒரு நாள் நின்று விடுகிறது. புயல் மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு புயல் மையம் கொண்டாலோ 3 நாள் 4 நாள் 5 நாள் 10 நாள் 1 மாசமே கேட்க மழை பெய்தா நிற்கும்ல. எந்த நாள் மழை இந்த கவிதை எழுதுறது. எந்த மழையானாலும் ஒரு நாள் நின்று விடுகிறது. ஆனால் பிறரை நேசிப்பவர்களின் கண்களில் மட்டும் நிற்காத மழை என்று ஒரு கவிதை. அந்த மழைக்கு சொந்தக்காரனான அந்த கண்களுக்கு சொந்தக்காரனான அன்பு சகோதரை வாழ்த்தி புதுச்சேரியுடைய பெருமைமிகு அடையாளங்களாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் நிலையம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சமூக ஆர்வலர் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அழைத்தால், SS நியூஸ் டிஜிட்டல் நினைத்தால்
மீண்டும் வருவதற்கும் உங்களை சிரிக்க வைப்பதற்கும் சிந்திக்க வைப்பதற்கும் உங்களோடு தோழனாக பேசுவதற்கும் ஈரோடு லோகேஷ் தயாராக இருக்கிறேன். வாய்ப்புக்கு அன்பு நிறைந்த நன்றி. Thank you so much, Alana. Please stay back.